ஃப்ரெண்ட்ஸ், தியா ஃபுட்ஸில் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட் மிக்சர் தாங்க செய்யப்போகிறோம். கடையில் எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்லேயே நாம் இன்றைக்கி வீட்டில் செஞ்சு சாப்பிட போகிறோம். வாங்க இப்போ இந்த ஃப்ரூட் மிக்சரை எப்படி செய்து போய் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தியா ஃபுட்ஸில் போகிற ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃபோனை தேடி வரும். வாங்க இப்போ இந்த ஃப்ரூட் மிக்சர் எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு போய் பார்க்கலாம். இந்த ஃப்ரூட் மிக்சர் செய்கிறதுக்கு நான் 5 வகையான பழங்கள் எடுத்திருக்கேன். வாழைப்பழம், மாம்பழம், மாதுளைப்பழம், ஆப்பிள், கொய்யாக்காய். உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்து செஞ்சாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கடையில் சாப்பிட்டா எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்லேயே இருக்கும். வாழைப்பழத்தை மெயினாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு கடையில் சாப்பிட்ற டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த பழங்களை வச்சு தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். வாங்க இப்போ எப்படி செய்து போய் பார்க்கலாம். எல்லா பழத்தையுமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா இந்த பழத்தை எல்லாத்தையுமே ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. எல்லா பழத்தையுமே ஒரே பவுல்லையே சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி எல்லா ஃப்ரூட்ஸுமே கட் பண்ணதுக்கப்புறமா காட்டுறேன். நான் எல்லா ஃப்ரூட்ஸுமே கட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே மிக்சியில் போட்டு லைட்டாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப அரைக்க வேணாம், ஏன்னா ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகிடும். அதனால் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் தெரியணும், அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச ஃப்ரூட்ஸ் நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு 1/2 hour ஃப்ரீசரில் இருந்தாலே போதும், நமக்கு நல்லா கூலிங்காக ஆகிடும். 1/2 hourக்கு அப்புறமா பார்க்கலாம். எனக்கு 1/2 hour ஆகிடுச்சு. ஃப்ரூட்ஸ்லாம் பாருங்கள், லைட்டாக கட்டியாக இருக்குது, நல்லாவே கூலிங் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம இதை கடையில் எப்படி சர்வ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி சர்வ் பண்ணலாம். கடையில் எப்படி சர்வ் பண்ணி கொடுப்பாங்களோ அதே மாதிரி நாம் இன்றைக்கி சர்வ் பண்ண போகிறோம். கடையில் பாதாங்கீர் ஊற்றிட்டதுக்கப்புறமா இந்த ஃப்ரூட்ஸ் மிக்சரும் ஊற்றுவாங்க. அதே மாதிரி நம்ம பாதாங்கீர் ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஃப்ரூட் மிக்சர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா நமக்கு ஃப்ரூட் மிக்சர் ரெடி ஆகிடும். பாதாங்கீர் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு இந்த ஃப்ரூட் மிக்சர் செஞ்சு பாருங்கள். உண்மையிலே கடையில் சாப்பிட்ற டேஸ்ட்டு நமக்கு வீட்டிலே கிடைக்கும். நான் இந்த ஃப்ரூட்ஸில் சுகர் ஆட் பண்ணாமல் தான் செஞ்சுருந்தேன். அதுக்கு பதிலாக தான் நான் பாதாங்கீரில் சுகர் ஆட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு அதையே அரைச்சி இதில் ஊற்றி சர்வ் பண்ணியிருக்கேன். அதே மெத்தடில் தான் நான் இந்த பாதாங்கீர் செஞ்சு வச்சுருந்தேன் வீட்லேயே. நீங்களும் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா இது செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாதாங்கீர் சேர்க்குறதுனால தான் நமக்கு கடையில் சாப்பிட்ற டேஸ்ட்டு நமக்கு கிடைக்குது. உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். சப்போஸ் நீங்கள் பாதாங்கீர் இல்லாமல் செய்யணும்னு நினச்சிங்கன்னா பாதாங்கீர் செய்கிற மெத்தட்லேயே வெறும் பால் மட்டும் ஊற்றிட்டு அதில் சர்க்கரை போட்டு ஆற வச்சுட்டு அதை ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறமா அரைச்சி இதில் சர்வ் பண்ணி குடித்தோன்னா நமக்கு அதே டேஸ்ட்லேயே நமக்கு கிடைக்கும். உண்மையிலே இந்த ஃப்ரூட் மிக்சர் கடையில் சாப்பிட்டா எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்லேயே நமக்கு வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாதாங்கீர் வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ரூட் மிக்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.